ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பராக கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஏசாயா 48:17. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தில் நாம் தியானிக்கும் பொழுது இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் என்று சொல்கிறார். ஆண்டவர் தன்னை அநேக இடங்களில் அநேக முறை அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தர். அநேக நாமங்களில் இந்த நாமம் மிகவும் வல்லமையாக அநேக இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. தாவீது கூட சொல்கிறார், அவர் இஸ்ரவேலின் யுத்தத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிறார். இப்படி அநேக இடங்களில் நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே அவர் சொல்கிறார், என்னுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனம், அவர்களை நான் பரிசுத்தத்திற்காக நான் தெரிந்து கொண்டேன். அவர்கள் என்னைப் போலவே பரிசுத்தமாக இருக்கும்படியாக நான் தெரிந்து கொண்டேன். அப்போ ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாக அவர் இருக்க விரும்புகிறார், தன்னை எப்படியாக மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார் என்றால், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தர். இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் ஆழமாக தியானிக்கும் போது இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் வாழும்படியாக எதிர்பார்க்கிறார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் அப்படி இருக்கிறதில்லை என்பதை நினைத்து நம்ம வேதனைப்பட வேண்டும், இல்லைங்க? போலீஸ்காரன் புள்ள திருடனாக இருப்பான்ற போல், வாத்தியார் புள்ள மக்கா இருப்பான்ற போல், தமிழரசன் சொல்லுவாங்க வாயை திக்கி திக்கி பேசுவாங்க, நடராஜன் சொல்லுவாங்க நொண்டி நொண்டி நடப்பாங்க. அதுபோல் ஆண்டவர் பரிசுத்தர், ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தராய் இல்லாமல் இருக்கிறோம். அந்த காலத்துலேயும் அப்படி தான் இருந்தாங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் இருக்கிற நாமும் அப்படி தான் இருக்கிறோம், இல்லை? எத்தனை முறை ஆண்டவர் அவர்கள் பாவத்தின் காரியங்களுக்கு, விக்கிரகங்களுக்கு, வேசித்தனங்களுக்கு அவர்கள் கடந்து போகும்போது பரிசுத்தத்தை அவர்கள் குலைக்கும் பொழுது பரிசுத்தமின்மையாய் அவர்கள் இருக்கிறதை கண்டு எத்தனை முறை ஆண்டவர் வேதனைப்பட்டிருக்கிறார். அப்பயும் அப்படி தான் பட்டார், இப்பையும் அதை தான் நம்ம செஞ்சு கொண்டிருக்கோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாமத்திற்கு கனத்தை கொண்டு வரும்படியாக, இந்த நாமத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமாக, இந்த நாமத்தினால் ஆண்டவர் படும்படியாக நாம் பரிசுத்தராய் வாழ, நாம் பரிசுத்தமாக இருக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே. ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிறீர் என்று சொல்கிறீங்க. ஆமாம் ஆண்டவரே, நீர் எங்களுடைய பரிசுத்தர். ஆண்டவரே, எங்கள் தகப்பன் நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள், நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆதி முதல் இப்போ வரைக்கும் ஆண்டவரே இந்த பாரத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க. யாராவது பரிசுத்தமாக இருப்பாங்களான்னு எதிர்பார்க்குறீங்க. இதோ நான் இங்கே இருக்கிறேன் ஆண்டவரே. நான் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறேன். என்னை ஆசீர்வதிங்க, உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.